கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் நன்கொடை தொடர்பாக தனிநபர் கல்வெட்டு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கோவில் அலுவலகம் முன்பாக திரண்டதால் பரபரப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் பழமையா இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லி மதுக்கரையில மரப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா 1990கள்லயும் 2000 ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் சிதலமடைந்த சூழ்நிலையில தான் இந்த கோயில் இருந்ததுங்க. இந்த கோயிலை யாருமே பராமரிக்கல. ஆனா இப்போ இந்த கோயில் ஒரு திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கிரிவலம் வரக்கூடிய ஒரே கோயில் இந்த மதுக்கரை மரப்பாலம் தர்மலிங்கேஸ்வரர் கோயில் அளவுக்கு இது வளர்ந்திருக்குங்க. இது வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அண்மையில் கோவில் நிர்வாகம் தொடர்பாக இருதரப்பினர் மாறி மாறி புகார் தெரிவித்த நிலையில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவிலில் மண்டபம் அமைத்தது உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு பணிகள் தொடர்பாக தனிநபர் ஒருவர் கல்வெட்டு அமைக்க உள்ளதாக கூறிய அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக திரண்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். தொடர்ந்து கோவில் நிர்வாக அலுவலரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை மனுவாக அளிக்க அறிவுறுத்தப்பட்டனர். தொடர்ந்து மனு வாங்குவது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர் ஆகியோரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து மனு பொதுமக்கள் கூறுகையில், கோவிலில் 40 ஆண்டுகளாக நிர்வாகம் செய்து வந்தவர்களின் பெயர்களை மறைத்து திட்டமிட்டு கல்வெட்டு அமைக்க கண்ணன் என்பவர் முயல்வதாகவும், கோவில் தொடர்பாக நன்கொடை வழங்கியவர்களின் அவரது பெயரையும் குறிப்பிடாமல் தனது பெயரில் தன்னிச்சையாக கல்வெட்டு அமைக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினர். கல்வெட்டு தொடர்பாக தனிநபருக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக போலீசார் உறுதியளித்ததனை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மலைப்பகுதியில் அமைதியான சூழலில் உள்ள கோவில் முன்பாக திடீரென பொதுமக்கள் திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.